ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே அவர் நமக்கு தருகிறதான நல்ல ஆலோசனைகள், அவர் தருகிற தெய்வீக வெளிச்சம், இவை எல்லாவற்றுக்கும் கோடான கொடி ஸ்தோத்திரங்களோடு இந்த நேரத்தில் தேவாதி தேவனை நினைவு கூறுவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பதை ரொம்ப மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன். தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. என்ன அற்புதமான ஒரு பிரசனம் இல்லைங்களா? இன்னைக்கு உங்களை இந்த பிரசனத்தோடு இப்போ இது கேட்க ஆரம்பிக்கும் போது, இந்த வசனத்தை நம்ம சிந்திக்கும் முன்பாகவே, இந்த வார்த்தையை தியானிக்கும் முன்பாகவே, ஐ குட் ஃபீல் இஸ் மைட்டி பிரசன்ஸ் ஓவியர். தேவனுடைய தெய்வீக பிரசனம். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அல்லது எந்த சூழ்நிலையில் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களோ, உங்கள் ஒவ்வொரு மேலும் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இறங்கி வருவதை நான் பார்க்குறேன். ஏதோ சொல்லணுமேனு சொல்ல நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை இது, தேவனுடைய திவ்ய வார்த்தை. இது ஒவ்வொருக்குரிய ஆசீர்வாதமாக இது மாறப்போகுது. சிந்திக்கலாமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 34. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இந்த அற்புதமான உரையாடல் பார்த்தீங்கன்னா, பிலிப்புங்கிறதான கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான டீக்கன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செய்கிற பாத்திரமாக இருந்தார். அங்கே ஒரு மந்திரி ரதத்தில் போய் கொண்டு இருக்கும்போது, ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவருக்கு சில காரியங்கள் விளங்கி கொள்ள முடியல. உடனே ஆவியானவர் இந்த பிலிப்பை கொண்டு போய் அந்த ரதத்தோடு இணைக்க, நாம் தேவ கிருபையினால் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் சிந்திக்க போகிற காரியம் என்ன? இந்த மனுஷனுக்குள்ள இருந்த வாஞ்ச பார்த்தீங்களா? இந்த வாக்கியம் யாரை குறித்து சொல்லுகிறது? ரெண்டாவது, தம்மை குறித்தோ அல்லது எந்த காரியமா இருக்குது எனக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு சிறு பிள்ளை தகப்பனிடத்தில் வந்து கேட்கும். ஒரு அருமையான மாணவன் நன்கு பயிற்சி அல்லது தேர்ச்சி அடையணும், நல்ல முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நான் பார்த்துருக்குறேன். தன்னுடைய ஆசிரியரிடத்தில் போய் தாழ்மையாய் நேரத்தை ஒதுக்கி, மேடம் சார் எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, இதில் சில குழப்பங்கள் இருக்குது, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதே போல தான் ஒரு மாணவனாய் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஒரு மகனாய் எடுத்துக்கொண்டாலும் சரி, உண்மையாகவே இந்த வார்த்தை அவனுடைய மனதிலே இருதயத்தில் இருந்த வாஞ்சையை தான் பிரதிபலிக்குது. தாவீதுங்கிற பக்தன் கூட என்ன சொல்றாரு தெரியுங்களா? மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உண்மையில் வாஞ்சையா இருக்குது, வறண்ட நிலம் நீருக்கு ஏங்குவது போல என் ஆத்மா உண்மையில் வாஞ்சையா இருக்குன்னு தாவீது தேவனை நோக்கி கெஞ்சுகிறேன். ஆகிய நண்பானவர்களே, என் சாட்சியில் கூட பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், நானும் உங்களை ஒருவனை போலதான். பக்தியிலே ரொம்ப பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது, ஏதோ என்னால் முடிந்ததை மனதார பண்ணேன். ஆனால் நடந்தது என்ன? வாஞ்சை, அந்த தாகம் எனக்குள்ளே இருந்தது. அதனால தான் எப்படியாயிலும் அந்த தேவாதி தேவனை அடையணும் என்பதற்காக முயற்சிகள் பல செய்தேன். அப்போது இந்த மனுஷனுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க இல்லையா? அதே போல தான் இன்றைக்கு இந்த அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்குதுன்னா காரணம் என்னன்னா, உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் ஒருவரை வைத்திருக்கிறார். யாரை கொண்டாவது உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் உதவி செய்வார், கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட அன்பு தெய்வம் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கே என்ன சொல்கிறார் அவர்? யாரை குறித்து சொல்லுகிறது? தம்மை குறித்தோ என்று அவருக்குள்ளாக ஒரு தாகம். இது எதை குறிக்குதுன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 7 verse 7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தின்படி அந்த மந்திரி பிலிப்பை நோக்கி கேளுங்கள் கொடுக்கப்படுன்ற மாதிரி அந்த தேவ மனுஷனிடத்தில் இவர் கேட்கிறார், ஐயா எனக்கு இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு விளக்கிக்க கொடுங்க.
சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு தெரியாட்டி கூட தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சப்ஜெக்டை கூட இன்னைக்கு தேவையில்லாமல் பேசி அவப்பெயரை ஏற்படுத்துகிறவங்க ஏறாலும். ஆனால் இன்னைக்கு அந்த மந்திரிக்குள்ளே இருந்த ஒரு தாழ்மை பார்த்தீங்களா? ஒருத்தர் மந்திரியாக இருக்கணும்னா அதுக்கு எவ்வளோ படிச்சிருக்கணும், அல்லது எவ்வளோ அனுபவங்கள் இருக்கணும். அவர் ஒரு லெவலில் இருந்துருப்பார் நாளுக்கு, நல்ல லெவலில். ஆனால் அதை எல்லாத்தையும் மறந்து ஒரு சிறு பிள்ளை போல் கேட்குறார், ஐயா சொல்லிக் கொடுங்க ஐயா. ஒரு மாணவனை போல் வந்து கேட்குறார், சொல்லிக் கொடுங்க ஐயா, அது எனக்கு புரியல. அந்த உள்ள நிலைமை அப்படியே சொல்கிறார் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும். இன்னைக்கு நீங்கள் தேடி கொண்டிருக்கிற சமாதானம் மனதார கேளுங்க. என் சமாதானத்துக்கு காரணர் யார்? நம் மோட்ச வாழ்க்கைக்கு, அந்த பரலோகத்துக்கு போய் அடையிறதுக்கு மெய்யான வழி யார்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதோடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சியை நம்ம நிறுத்தக்கூடாது. சொல்லப்பட்டிருக்கிறபடி எனக்கு தெரிவிக்கலாமே, எனக்கு சொல்லி கொடுங்களேன்னு அந்த மனுஷன் கேட்டது போல இன்றைக்கு நம்ம நான் வெறுமையாக்குவோம். இருதயத்தில் உள்ள பெருமை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் வறுமையை உண்டு பண்ணும். இன்னைக்கு நம்மை தாழ்த்துவோமானார் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீ யாருக்கு போதிப்பீர்? பால் மருந்த குழந்தைகளுக்கு தானே வேதம் சொல்லுகிறது. பல அனுபவம் உண்டு ஆவிக்குரிய அனுபவத்தில். குழந்தைகள் அனுபவம், வாலிபர் அனுபவம், பிதாக்களின் அனுபவம். இந்த 3 அனுபவங்களை பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இன்னும் கிட்டி சேர விரும்புகிறேன், இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர விரும்புகிறேன் என்ற தாகமுள்ள ஒவ்வொரு கர்த்தர் நிச்சயம் வளர செய்வார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஏசாயாங்கிற பக்தன் கூட 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வாசிக்கலாமா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயமா அந்த மந்திரி அவரோடு மாத்திரம் இல்லைங்க, அவர் சந்ததிக்கே போய் சேர்ந்துருக்குங்க இந்த ஆசீர்வாதம் கட்டாயமா. ஏன்னா அவ்வளோ ஒரு திராகம், அவர் ஒரு வாஞ்ச. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. அது போல் இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாகிய உங்களை நடத்தக்கூடியவர்கள் ஆத்ம பாரம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னா, பரிசுத்தத்தில் உண்மையாக இருப்பாங்கன்னா, ஜெபத்தில் தேவனை தேடுதலை கர்த்தர் கொடுப்பதில், மிஷினரிகளுக்காக ஜெபிப்பதில் தாங்குவதில் உண்மை உத்தமாக இருப்பாங்கன்னா, அதே அபிஷேகம் அந்த ஆசீர்வாதம் அவங்க சபை மக்களுக்குள்ளும் அவங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய மற்ற ஜனங்களுக்குள்ளும் கட்டாயமாக கடந்து வரும். அதான் உன்னுடைய சந்தானத்தின் மேலே ஆவியை ஊற்றுவேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? வறண்ட நிலத்தின் மேல் ஆறு தண்ணீரை ஊற்றுகிறது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இருக்குதா? வறண்ட நிலத்தில் மழை பெஞ்சா பாருங்க, தண்ணீர் மழை பெஞ்சதுக்காக நான் அடையாளமே இருக்காது, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதே போல தான் இந்த செய்தி உங்களை தேடி வருதுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கர்த்தருடைய வழியில் வாஞ்சா இருக்கிறீங்க, மெய்யான பரம்பொருளை நாடி தேடி கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளாக இருக்கீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை வாய்க்க பண்ணுவார், நன்மையாக வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் சொல்லுது ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அதற்குன்னு கர்த்தர் அருமையான போதகர்களை, மெய்ப்பர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை, சுவிசேஷங்களை வைத்திருக்கிறார். நிச்சயமாக வழி என்னன்னு தேடுங்கள், கட்டாயமாக காட்டுவார். இந்த வார்த்தையின்படி அந்த மந்திரி குழப்பத்தோடு இருந்தார். ஆனால் அவர் பிரயாணம் முடியும் முன்பாக அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கடந்து சென்றார். தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக இன்று தீர்மானம் எடுப்பீங்களா? நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வேன். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய தேவைகளை அவர் அறிவார். உங்களுடைய இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு என்ன தேவை? நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துவார், கைவிடாமல் நடத்துவார், பத்திரமாய் நடத்துவார். எருமையாங்கிற தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அவனை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். அதே போலவே உங்களை செய்வார். என் அன்பானவர்களே, வாஞ்சியை குறைத்து கொள்ளாதீங்க. கர்த்தரை தேடுவதிலையும், கர்த்தருக்கு கொடுப்பதிலையும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் வளருவதிலையும் ஒரு நாளும் உங்கள் வாஞ்சை குறையக்கூடாது. சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் உள்ள கவலைகள், பலவீனங்கள் அல்லது ஃபெயிலியர்ஸ், தோல்விகளாம் கண்டு அஞ்சாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு அன்றைக்கு மந்திரி எப்படி பிலிப் மூலமாய் குழப்பத்திலிருந்து வெளியே வந்தார், அதே போல் இந்த சொற்பமான சில நிமிடங்கள் பேசின இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கங்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். மனுஷிடத்தில் அல்ல, தெய்வாதி தேவனாகிய மெய் தெய்வமாகிய உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரை குழப்புகிற சத்ருவின் கிரிகளை கடிந்து கொள்ளும். விசேஷமாய் உலகத்தில் அநித்தியமான காரியத்தை மேல் வாஞ்சி வைத்தது போதும், மனுஷன் மேலே வாஞ்சி வைத்தது போதும், எல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் உம்முடைய வழியில் வறண்ட நிலம் நீருக்கு ஏங்குவது போல, மானான நீருடைய வாஞ்சிப்பது போல, இங்கே இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற அத்தனை பேருக்கு அந்த
மனதை திருப்பும் ஆண்டவரே. உங்கள் இருதயம் உம்மை தேடுவதில், உம்மை பின்பற்றுவதில், உங்களுடைய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதில் ஆண்டவர் நேரத்தின் காலத்தில் செலவிட்டு உமக்காய் கனி கொடுக்க உதவி செய்யும். எல்லா மகிமையின் துதி புகழ் உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிப்பு எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, பிழிப்பிடத்தில் அந்த மந்திரி கேட்டு வளர்ந்து கர்த்தர் கனி கொடுத்தது போல இந்த ஆலோசனையை தொடர்ந்து நீங்கள் கேட்பீங்கன்னா, வாஞ்சியோடு கூட இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இயேசுவை போல மாற இதுவே வாய்ப்பு. கனிகள் இல்லாமல் பரலோகராஜ்யத்துக்கு செல்வது கூடாத காரியம். நான் சொல்லுது ஆவின் கனிகள். இவைகளை கவனமாய் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.